இஎம்ஐ கேள்விப்படாத ஆளே இருக்க மாட்டாங்க. சரி, எல்லா விஷயமும் தெரிஞ்ச விஷயம் தான். படத்தில் என்ன சொல்லிக்க போகிறாங்க, புதுமுகமாக பண்ணியிருக்காங்க, பட்ஜெட் மூவி. சரி, ஏதாவது நம்ம போய் ஒரு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். அப்படி ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்க்க வந்தோம்னா வழக்கம் போல தான் கதை. இஎம்ஐன்னு போட்டுட்டு ஒரு 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 மணி நேரம் அது கான்செப்டுக்குள்ளே போகாதது வந்து லேக் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம அதை எதிர்பார்த்துட்டே இருந்தோம். ஏன்னா ட்ரைலரில் வந்து நல்லாவே கட் பண்ணியிருந்தாங்க. அந்த இஎம்ஐனால என்ன பிரச்சனை, நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 35,000 பேங்க் இருக்குது. நம்மளுக்கு எதுவுமே இல்லாட்டினாலும் பரவாயில்ல, ஒரு ஆதார் கார்டை வச்சுட்டு லோன் கொடுக்குற மாதிரி நிறைய பேங்க் இருக்குது. அவங்களாம் என்ன கேட்டோன்னா நம்ம வலையில சிக்க வைக்கணும். யாரை? நடுத்தர மக்களை தான் வலையில சிக்க வைக்கணும். ஸோ இது வந்து அவங்களுடைய கான்செப்ட். படத்தையும் மீறி நான் சொல்கிறேன், இதே கான்செப்ட். அந்த வழக்குல விழுந்தா என்ன ஆகுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் விழுகிறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து 5% வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அந்த கிரெடிட் கார்டு, அந்த இஎம்ஐல பெனிஃபிட்டாக இருக்கும். ஆனால் 95 பேர் வந்து ஆசையில தான் வாங்கியிருப்போம். இப்போ ஒரு கடையில் போய் 100 ரூபாய்க்கு வந்து சாப்பாடு சாப்பிடலாம். இதே கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா நம்ம வந்து புகாரில் போய் 300 ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிட்டுட்டு நம்ம 40 நாள் கழிச்சு கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு வரோம். ஆனால் அந்த 40 நாள் கழிச்சு நம்ம நிலைமை வந்து ஒரே மாதிரி இருக்குமா? நடுத்தரவாதிகளுடைய, மிடில் கிளாஸோடைய அவங்களுடைய இது லைஃப் இருக்குமான்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை. வேலை இருக்கும்போது நம்ம கட்டிடுவோம், வேலை இல்லைன்னா என்ன செய்யறது? அதெல்லாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணாமல் நம்ம இஎம்ஐக்குள்ள விழுந்துட்டு ஒரு குடும்பம் எவ்வளோ சீரழிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த நான் பேசுகிற அளவுக்கு உள்ள டெப்த் வந்து படத்தில் சொல்லியிருந்தாங்கன்னா உண்மையில நல்லா இருக்கும். எடுத்த கான்செப்ட் நல்ல கான்செப்ட், அதை சொல்லியிருக்காங்க. கடைசியில் கிளைமாக்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து அவங்க அம்மா வந்து இதாயிடுறாங்க. அந்த இஎம்ஐ கட்டினவெல்லாம் காரை கூட தூக்கிட்டு போறாங்க. ஒண்ணுமே செய்ய முடியாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முதல்வர் வந்து ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காரு. அந்த ஸ்கீம் வந்து 1 லட்ச ரூபா வர ரோட் ஆக்சிடென்ட் உள்ளவங்களுக்கு அது வந்து அப்ளை ஆகும். அதனால ஃப்ரீயாவே அந்த ஹாஸ்பிட்டல் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அந்த முதலமைச்சரோட ஸ்கீமை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏன் படத்துக்கு அப்படின்னு தேவையில்லை. ஒருவேளை நல்ல ஸ்கீம் நம்ம வெளியில சொல்லணும், மற்ற தெரியாதுன்னு சொன்னாங்களா, இல்லை அதை வந்து வாலண்டரியா வச்சாங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ அந்த விஷயம் வந்து கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. சரி, ஓகே, எனக்கு கூட தெரியாத விஷயமா தான் இருந்துச்சு. மற்றபடி ரோட் ஆக்சிடென்ட் வந்தா இப்போ 1 லேக் வர நமக்கு ஃப்ரீயாவே பண்ணுவாங்களாங்கிறது தெரியாத விஷயம். அதை சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பாராட்டணும் ஒழிய, படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள். ஹீரோயின் அப்புறம் அழகா இருக்காங்க, சூப்பரா இருக்காங்க. கைடுலோடைய கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு வருஷன் மாதிரி இருக்காங்க. உண்மையிலே கைடுல ஒரு மாதிரி லிப்பு, அந்த கண்ணம், அந்த கண்ணுங்கன்னு எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு வந்து கொஞ்சம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கு. ஹோம்லி லுக்லையும் நல்லா இருக்காங்க, மாடர்ன் ட்ரெஸ்லையும் நல்லா இருக்காங்க, சும்மா நார்மலாக ஒர்க்கிங் பீப்புளும் நல்லா இருக்காங்க. அதுதான் படத்தில் வருது. மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருக்குது. ஆனால் சாங்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, எங்கேயோ அடிச்சு லூப் அடிச்சு போட்ட மாதிரி தான் இருக்குது. மற்றபடி ஒன் டைம் வாட்சபிள். காமெடிலாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. பிளாக் பண்ணி போட்டாவே வேஸ்ட்னு நான் நினைக்கிறேன். அவங்க என்னன்னா கத்தி பண்ணாலும் ஒன்றும் காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆகும். படம் ரொம்ப நல்லா இருக்குது. எப்படி இதில் பிடிச்சிருந்தது வந்து அவர் வந்து இஎம்ஐ கட்டிட்டு அந்த அந்த சீன்ஸ் எல்லாம் ஒரு எமோஷனல் சீன்ஸ் இருக்கும்ல, வீட்டாண்ட வந்து அதிகமாக பிரச்சனை பண்ணுறது, அதெல்லாம் அவர் எப்படி ஃபேஸ் பண்ணார், அவர் எப்படி ரியாக்ஷன் பண்ணி அழுந்தார், அந்த இதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஃபேமிலி படம் தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. என்ஜாய் பண்ணி தான் பார்ப்போம். ஒரு ஃபன்னாக எண்டிங்கில் வந்து முடிச்சிருக்காங்க. எனக்கு மியூசிக்கே அதெல்லாம் பயங்கரம் ப்ரோ. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் அது ஓகே, அவங்க ஹீரோயின் கேரக்டர், அம்மா கேரக்டர் அதெல்லாம் பயங்கரம். காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. நல்லா இருக்குண்ணா. நான் கொடுப்பேன் ப்ரோ, ஒரு 10 out of ஒரு 8.5 நல்லா. கடங்கார சொல்லுது, இது கடத்துல வாங்குனது, இது பஜாஜ் பைனான்ஸ்ல வாங்குனது, இது வந்து ஐசிஐசி பேங்க்ல வாங்குனது. இது 2 வீலரு, இன்னும் விமானம் தான் வாங்கல, அது கூட பைனான்ஸ் தான் வாங்கிடுவேன். வாங்குறது பெருசு இல்ல, அதை காரிமூல வைக்கிறானுங்களே அதுதான் பெருசு. இந்த மத்திய அரசு கவர்மெண்ட்டும் இந்த மாநில அரசு கவர்மெண்ட்டும் ஒரு இஎம்ஐ தவணை முறையில வாங்கினா அது கண்டிப்பா டைஅப்ல இருக்குது. எல்லா பேங்குக்கும் கவர்மெண்ட் டைஅப் இல்லாம வந்து துணிச்சலா வந்து வீட்டுல போய் பெல் அடிக்க முடியாது. கூட வந்து ரவுடி வேற 1 மணிக்கு போய் கதவு தட்டுறது, அவங்க எந்த நிலைமையில இருக்கிறாங்களோ ஏதோ நிலைமை கேட்காம கால அவகாசம் கொடுக்கறது இல்ல. உடனே வச்சு ஆகணும், உடனே கட்டி ஆகணும், இல்லைன்னா எதனா வச்சு கொடு, இல்லைன்னா ஏன் படுத்துட்டு கூட போகணும் கூப்பிடானு போடுது. வீட்டுக்குள்ள கூப்பிடுவானுங்களே, நீ வந்து வாமா அவன் வீட்டுக்கார கட்டல நீ வந்து இருக்கிறான்னு இருக்குது. கண்டிப்பா பணியார் படத்துலாம் இருக்குது. உன் பையன் கடன் அடைக்கலாம், என் நிலத்துல வந்து வேலை செஞ்சுன்னு ஒரு காலத்துல இருந்தது. உண்மையா இல்லையா? அதேதான் இந்த இஎம்ஐயும். இது அரசாங்கத்துக்கும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சேர்ந்தா சொல்றேன். இந்த படத்துல எல்லாருமே நல்லா அடிச்சிருக்காங்க. பேரு சார் எல்லாரும் உங்களை நிறைய பேர் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க. இனிமேல் நீங்க அப்பா கேரக்டர் கரெக்டா இருக்கிறீங்க. அப்பாவுக்கு அப்பாவும் மகளுக்கு மகளாவும் நீங்க இருக்கிறீங்க. நல்லா நடிச்சுக்கிறார் பேரு சார். உண்மையில எல்லாருமே வந்து அனுபவிச்ச நடிச்ச மாதிரி இருக்குது இந்த படம். ஏன்னா நானே அனுபவப்பட்டுக்கிறேன். ஒரு ஃப்ரெண்டுக்கு சனியம் பூச்சி ஒன்று கையெழுத்து போட்டு எனக்கு ஈகல் நோட்டீஸ் வந்தது, புரியுதா? அதை உடைச்சி வெளியே வந்து இன்னைக்கு நான் நிம்மதியா இருக்கல, இல்லைன்னா என் பொண்டாட்டியை இட்டு போட்டுருப்பானுங்க. இதுதான் உண்மை. இஎம்ஐன்றது ஏபிசிடி எழுத்துல 26 எழுத்துல அந்த இஎம்ஐ என்றது வாழ்க்கைக்கு முக்கியமானது தான் இஎம்ஐ.